மத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இப்போ இங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மத்தேயுக்கு எழுதின புஸ்தகம், மார்க்குக்கு எழுதின புஸ்தகம், யோவான் சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களை வாசித்து நீங்க பார்ப்பீங்கன்னா இந்த ஒரே இடத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு மனிதர் பயன்படுத்தி இருக்கிறார். This is the first place in the Gospels and the last place in the Gospels where a person says, if it is thy will, thou shall make me clean. இந்த ஒரே இடத்துல தான் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஒரு நபர் இப்படி பேசுறாரு. ஆகவே தான் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இப்போ இந்த காரியங்கள் அதிகமாக பரவிவிட்டது. If it is God's will, அவர் வந்துட்டு என்னை சுத்தமாக்குவாரு. இது கர்த்தர் சித்தமானால் இந்த வியாதியிலிருந்து அவர் என்னை சுகமாக்கட்டும், இது கர்த்தர் சித்தமா என்னை சுகமாக்குகிறது என்று அவர்கள் குழப்பிக்கொண்டு, என்று அவர்கள் தங்கள் மனதை வந்துட்டு முற்றிலுமாக என்ன பண்றாங்க, தவறான விதத்திலே சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவங்க நினைக்கிறாங்க, இங்க ஒருத்தர் சொன்னார்ல மத்தேயு 8:2 உங்களுக்கு சித்தமானா என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னது போல இவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு சித்தமானா சுகமாக்குங்க, சித்தமானா சுகமாக்குங்க என்று. பாருங்க, அப்படி நிறைய பேருக்கு நான் சொன்னதை போல சுகம் சிலது கிடைக்கல, அதனால நினைச்சுக்கிறாங்க சித்தம் இல்லை போல சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு. இதை உடைப்பதற்கு, இந்த தியாலஜியை கரெக்ட் பண்ணுவதற்கு, இதை பத்தி சொல்றாங்க சில வேத வல்லுநர்கள், கரெக்டட் தியாலஜி. ஆமென். இதை கரெக்ட் பண்றாங்க. இந்த இறையியல், இந்த தவறான புரிந்து கொள்ளுதல், கர்த்தரின் மீது தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சித்தமான சுகமாக்குங்க, இப்படியே இதை கொண்டு ஒரு குரூப் நிறைய பேர் வந்து இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இதை உடைக்கிறாரு, கர்த்தர் இதை தெளிவுபடுத்துகிறார், கர்த்தர் இதை திட்டவட்டமாய் காண்பிக்கிறார். 3ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஆமென். இயேசு உடனே தியாலஜியை கரெக்ட் பண்ணிட்டாரு. நீ என்கிட்ட வந்து உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு, உங்களுக்கு சித்தமானால் இஃப் இட் இஸ் thy will make me clean என்று கேட்காத, இட் இஸ் மை will. அங்கேயே அதை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு மேல யாரும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்றாரு. அதற்கு மேல யார் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தல. இன்னொரு இடத்துல குருடன் ஒருவன் தேவனை பார்த்து என்ன கேட்கிறான்? தாவீதின் குமாரனே மனம் இறங்கும் என்றான். ஆமென். ஆனா உங்களுக்கு சித்தமானால் சுகமாக்க நீ ஒருத்தன் தான் சொல்லி இருக்கிறான். கர்த்தர் அங்கேயே சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? எனக்கு சித்தம் உண்டு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய சுகம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். கர்த்தருடைய சுகம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய சுகம் எல்லாருக்கும் உண்டு. யாரும் வந்துட்டு யோசிக்க தேவையில்லை, எனக்கு அது இருக்கா, எனக்கு அது இல்லையா, 20 வருஷம் எனக்கு இந்த சுகர் வியாதி இருக்கு, 20 வருஷம் எனக்கு இந்த முட்டு வலி இருக்கு, 20 வருஷம் எனக்கு இந்த கழுத்துல சுளுக்கு இருக்கு, அல்லது இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, வயிற்றுக்கோளாறு இருக்கு, அது நல்லாவே ஆக மாட்டேங்குது, இதோடு தான் நான் வாழணுமா? கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார், இதோடு நான் வாழுவதற்கு என்று சொல்லுகிறார். கிடையாது. அவருடைய சித்தம் நீங்கள் சுகம் அடைவது என்ற ஒரு சத்தியம் உங்களுடைய மனதிலே, உங்களுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாய் பாய வேண்டும். நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, மற்றவர்களுக்கு நீங்க சுகத்தை கொண்டு போய் கொடுக்கணும்னா, நீங்க முதல் கன்வின்ஸ் ஆகணும் சுகம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சிலருக்கு நாம் போய் ஜெபிக்கிறோம், சிலருக்கு நாம் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஜெபித்து பார்க்கிறோம், சிலருக்கு குணம் அடையல, நம்மளே கன்வின்ஸ் ஆயிடுறோம் அவங்களுக்கு சித்தம் இல்லை போல, ஏதோ ஒரு சித்தம் வச்சிருக்காரு. அப்படி கிடையாது. 100% கர்த்தருடைய சித்தம் சுகம் அடைவதுதான். அல்லேலூயா. அதை நாம் நன்றாக இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னொரு காரியம், இதை பார்க்கும் பொழுது சுகத்தை கர்த்தர் எப்படி நமக்கு கொடுக்கிறாரோ அதே போல நம்முடைய நாட்களையும் பூரணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்தா கத்துக்க முடியும். இதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருந்தா அனுபவிக்க முடியும். வாசிக்கிறேன் பாருங்க. Psalm 90:10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும்
அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே, அது சீக்கிரமே கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வசனம் இங்க என்ன சொல்லுது? லாங் லைஃப் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்னுடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி, என்னுடைய பலத்தின் மிகுதியிலே என்னுடைய ஆயுசு நாட்கள் 80 கொடுக்கப்பட்டிருக்கிறது. 80 years has been given to you. Hallelujah. ஆதி நாட்களிலே மனுஷன் வந்துட்டு 800 ஆண்டு 900 ஆண்டு வாழ்ந்தான். ஆனால் இன்றைக்கு அவனுடைய பாவம் பூமியில பெருகிவிட்டது. ஆகையினாலே என்ன நடந்தது? அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஏஜ் வந்துட்டு குறையுது பாருங்க. இன்றைக்கு 80 years வாழ்ந்தாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் அந்த மனுஷன் வாழ்ந்திருக்கிறான் என்று அர்த்தமாகும். வாசிக்கிறேன் பாருங்க, சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி. அப்ப கர்த்தருடைய சித்தம் இங்க பாத்தீங்களா? 1 80 வருஷம் வாழுவது, 2 நீடித்த நாட்கள் வாழுவது. யாத்திராகமம் 23:26 உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்றார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். உன் பலத்தின் மிகுதியாக 80 ஆண்டுகள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல வாழ்ந்த ஆசீர்வாதம் தான், அதற்கு மேல வாழ்ந்தா மிகப்பெரிய தேவனுடைய கிருபை தான். ஆகவே 80 தான் நான் வாழ போறேன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க 120 வயசு என்ன, நீங்க 200 வயசு கூட வாழலாம் பாருங்க. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பலத்தின் மிகுதியிலே 80 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த 80 ஆண்டுகளும் நீங்கள் வாழுகிற 100 ஆண்டுகளை வைத்துக் கொள்ளுவோம், அல்லது 120 ஆண்டுகளை வைத்துக் கொள்ளுவோம். நீங்கள் வாழுகிற இந்த ஆட்கள் எல்லாம் என்ன சொல்றாரு கர்த்தர்? I will satisfy him with long life என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க. ஆயுசு நாட்களே அவர் கொடுக்கிறார். சுகம் இருந்தா தான் ஆயுசு இருக்கும். I will satisfy him with long life என்று சொல்லிட்டு ஷார்ட் லைஃபை கொடுப்பாரா? யாராவது சீக்கிரமாக கர்த்தர் வந்துட்டு அவர்களுக்கு மரணத்தை வந்துட்டு அவர் கொடுப்பாரா? கிடையாது. அவர் மரணத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் ஜீவாதிபதி. அவர் ஜீவனை கொடுக்கிற தேவன். அவர் ஒரு மனிதன் வந்துட்டு பூரண ஆயுசு வரையிலும் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிற தேவன். அவருக்கு வந்துட்டு என்ன சொல்றது, சிறு வயதிலே பாதி வயசுல மரிக்கிறது அவருக்கு சித்தம் இல்லை. வியாதிப்பட்டு நிறைய பேர் இன்னைக்கு 30 வயசு 40 வயசு 20 வயசு பிறந்த உடனே மரிக்கிறார்கள். அதுவெல்லாம் அவருடைய சித்தம் அல்ல. காரணம் சுகம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்ப பண்ணுகிறார். அப்ப நன்றா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய விருப்பமெல்லாம் இல்லை இன்றைக்கு சீக்கிரமா மரிக்கிறது, ஏன் அகால மரணங்கள், அப்படியெல்லாம் கர்த்தர் சித்தம் இல்லை. நம்முடைய நாட்கள் he will fulfill our days என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்கள் நிறைவாக நிறைய நாட்கள் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பூமியை தேவன் எதற்கு உண்டாக்கினார்? வசனம் சொல்லுகிறது, நாம் அனுபவிக்கும்படி, நாம் சந்தோஷமா இருக்கும்படி, நாம் களி கூறும்படி, நாம் இதிலே வந்துட்டு நாம் இதிலே மகிழ்ச்சியா இருக்கும்படி உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கிட்டு மனிதனை மண்ணிலிருந்து எடுத்து தம் சாயலிலே உருவாக்கி விட்டு ஜீவனை கொடுத்து விட்டு மனிதனை சீக்கிரம் எடுத்துக்குவாரா? யோசிச்சு பாருங்க. 30 வயசுல எடுத்துக்குவாரா? 40 வயசுல எடுத்துக்க கிடையாது. பாருங்க, அவருடைய சித்தம் மனிதன் நீடிய ஆயுள் வாழ வேண்டும், அதான் அவருடைய சித்தம். அப்ப இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய சித்தம், நிறைய பேர் இதை தான் பேசுறாங்க, கர்த்தருடைய சித்தமா சுகம், கர்த்தருடைய சித்தமா சுகம். அவருடைய சித்தம் எங்க இருக்கு? அவருடைய சித்தம் எங்க எழுதப்பட்டிருக்கு? அவருடைய சித்தம் வேத வசனம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்று சொல்றோம், நியூ டெஸ்டமெண்ட் என்று சொல்றோம். டெஸ்டமெண்ட் என்ற அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறார்கள் என்றால் வில் என்று சொல்லுகிறார்கள், அல்லது கவனன்ட் என்று சொல்லுகிறார்கள். ஓல்டு கவனன்ட், நியூ கவனன்ட். பைபிள் வச்சிருக்கிறீங்க கையில. ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் இருக்கு. அது என்ன அர்த்தம் அதற்கு? ஓல்டு கவனன்ட், நியூ கவனன்ட். இன்னும் ஆழமா போய் பார்த்தா என்ன அர்த்தம் அதற்கு? ஓல்டு வில், நியூ வில். அப்போ கர்த்தருடைய சித்தம், புதிய ஏற்பாடு, கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் என்ன? எல்லாரும் சுகத்தோடு செழிப்போடு இருக்க வேண்டும். 3 யோவான் 2 சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழுகிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ சுகமாய் இருப்பதுதான் தேவ சித்தம். நீ சுகத்துடன் இருப்பதுதான் தேவ சித்தம். அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென்.